வணக்கம். இன்றைய விறுவிறுப்பான செய்திகளுடன் 400 பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம். எதிர்வரும் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜனாதிபதி தலைமையில் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெறவுள்ள நிகழ்வில் தெரிவு செய்யப்பட்டுள்ள 400 பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்க உள்ளார். நியமனம் பெறவுள்ள பட்டதாரிகளுக்கான அழைப்புக் கடிதங்கள் வடமாகாண கல்வி அமைச்சினால் அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானிய ஜனாதிபதியின் மறைவையொட்டி இலங்கையில் துக்க தினம். ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்சியும் மற்றும் முக்கியஸ்தர்கள் 8 பேரும் ஹெலிகாப்டர் விபத்தில் அகால மரணமடைந்தமைக்கு இலங்கையில் ஒருநாள் துக்க தினம் இன்று 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டது. இத்துக்க தினத்தை அனுஷ்டிக்குமாறு அரசு விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் முக்கிய நகரங்கள், அரசு அலுவலகங்களில் வெள்ளைக் கொடிகள் பறக்கவிடப்பட்டு துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டது. இதேவேளை கிழக்கிலங்கையின் பல்வேறு முக்கிய முஸ்லிம் பிரதேசங்களிலும் குறிப்பாக வர்த்தக நிலையங்களிலும் துக்க தினத்தையொட்டி வெள்ளைக் கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்தன. மேலும் ஈரான் ஜனாதிபதியின் மறைவையொட்டி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உட்பட அரசியல் முக்கியஸ்தர்கள் பலரும் இரங்கல் செய்திகளை வெளியிட்டுள்ளதுடன் இலங்கையில் உள்ள ஈரானிய தூதுவரை சந்தித்து அனுதாபம் தெரிவித்தும் அங்குள்ள அனுதாப புத்தகத்தில் கையெழுத்திட்டும் வருகின்றனர். ஜனாதிபதி 10வது உலக நீர் உச்சி மாநாட்டில் இயம்பிய கருத்துக்கள். 10வது உலக நீருச்சி மாநாட்டின் உயர்மட்ட அமர்வு திங்களன்று காலை இந்தோனேஷியா ஜனாதிபதி ஜோகோ விடோடோ தலைமையில் நடைபெற்றது. இதில் உலக நாடுகள் பலவற்றின் தலைவர்கள், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் சிறப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகளை இந்தோனேஷியா ஜனாதிபதி சிநேகபூர்வமாக வரவேற்றார். இம்மாநாட்டை ஏற்பாடு செய்த இந்தோனேஷியா ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நன்றிகளை தெரிவித்ததுடன் இம்மாநாடு அனைத்து உயிரினங்களினதும் உயிர் நாடியான நீர்வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகளை முகாமைத்துவம் செய்வதற்காக கூட்டு பொறுப்பை வலியுறுத்துகிறது என்று கூறினார். உலகளாவிய வரி ஏய்ப்பு சொத்துக்களின் வருடாந்த வருமானம் 1.4 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த லாபத்தின் மீது காலநிலை மாற்ற நிதியத்திற்காக 10% வரி விதிப்பிற்கான யோசனையையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்தோனேஷியா பாலி சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்று வரும் 10வது உலக நீருச்சி மாநாட்டின் உயர்மட்ட அமர்விலேயே ஜனாதிபதி திங்கட்கிழமை கருத்துக்களையும் வலியுறுத்தினார். மே 18ஆம் தேதி இந்தோனேஷியாவின் பாலியில் பொது செழுமைக்கான நீர் என்ற தொனிப்பொருளின் கீழ் ஆரம்பமான இந்த உலக நீர் உச்சி மாநாட்டில் உலக நாடுகளின் தலைவர்கள், நிபுணர்கள், கல்வியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களை ஒன்றிணைக்கும் நோக்கில் இந்த மாநாடு அமைந்திருந்தது. 1997ஆம் ஆண்டு தொடக்கம் 3 வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் உலக நீர் உச்சி மாநாடானது உலகின் அனைத்து நாடுகளுக்கும் நீர் முகாமைத்துவம் தொடர்பான அனுபவங்களையும் அறிவையும் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளிப்பதாகவும் அமைந்திருந்தது. மேலும் இது ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் மாநாட்டின் 5வது அமர்வில் இந்தோனேஷியாவால் முன்மொழியப்பட்ட நிலையான ஏரி முகாமைத்துவம் யோசனைக்கு அமைவானதாகவும் காணப்படுகிறது. இவ்வாறு பலவித கருத்துக்களை எடுத்தியம்பினார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. மணல் ஏற்றிய 4 கைது. அனுமதி பத்திரத்துக்கு முரணான முறையில் மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 4 டிப்பர்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் நேற்று முன்தினம் இச்சம்பவம் இடம்பெற்றது. தர்மபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது அனுமதி பத்திரத்திற்கு முரணான வகையில் வேறு பகுதியில் மணலேற்றிய குற்றச்சாட்டில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் டிப்பர் வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் போலீஸ் விசாரணைகளின் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தர்மபுரம் போலீசார் தெரிவித்தனர். சமர்ப்பிக்கப்படவுள்ள பொருளாதார பரிமாற்ற சட்டமூலங்கள். நாட்டின் பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியமான 2 சட்டமூலங்களை மே மாதம் 22ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பதில் நீதி அமைச்சர் ஷொஹான் சேமசிங்க தெரிவித்தார். இதன்படி மீண்டும் ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுவதை தடுப்பதற்காக நாட்டின் அரச நிதியை உகந்த மட்டத்தில் முகாமைத்துவம் செய்யப்படுவதை உறுதி செய்ய பொருளாதார பரிமாற்ற சட்டமூலம் மற்றும் அரச நிதி முகாமைத்துவ சட்டமூலம் ஆகியவை சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் திங்களன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே பதில் நீதியமைச்சர் இதனை தெரிவித்தார்.
இதில் இனி வரும் காலங்களில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுவதனை தடுப்பதற்கான சட்டம் மூலம் பொருளாதார பரிமாற்ற சட்டம் மூலம் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லோ ஆகும். இந்த சட்டமூலமானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கருத்தின்படியே முன்வைக்கப்படுகின்றது. அடுத்த சட்டமூலமானது அரச நிதியை முறையான முகாமைத்துவம் செய்யும் அரச நிதி முகாமைத்துவ சட்டமூலமாகும். இந்த 2 சட்டமூலங்களும் நாட்டின் எதிர்காலத்துக்கு மிகவும் முக்கியமானவை என்பதையும் குறிப்பிட வேண்டும். மேலும் இந்த சட்டமூலத்தில் எமது நாட்டின் பொருளாதார போட்டித்தன்மையை மேம்படுத்துவதுடன் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் பொருளாதாரத்தை மாற்றியமைப்பது, உலகளாவிய ஒத்துழைப்பை நன்கு பேணுவது மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துவது போன்ற விடயங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த சட்டமூலங்கள் மூலம் இறுதியில் நிலைபெறான பொருளாதார வளர்ச்சியை பேணுவதற்கும், கடன் கொடுப்பனவுகளை நிலைபெறான மட்டத்தில் பேணுவதற்கும், விவசாய நவீனமயமாக்குவதற்கும், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிகளை முகாமைத்துவம் செய்வதற்கும், கொடுப்பனவு சமநிலையை நிர்வகிப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதார திசையை சரியாக வழிநடத்தப்படுவதை நாம் எதிர்பார்க்கிறோம் என்று கூறினார் பதில் நிதியமைச்சர். மேலும் அரச நிதி முகாமைத்துவ சட்டமூலம் ஊடாக பாரிய கருத்தாடல் எழுந்துள்ளது. தற்பொழுதுள்ள சட்டத்தின் பலவீனங்களை கண்டறிந்து எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொருத்தமான சட்ட கட்டமைப்பை முன்வைப்பது இதன் மூலம் இடம்பெறுகிறது என்பதை குறிப்பிட வேண்டும் என்று பதில் நிதியமைச்சர் மேலும் தெரிவித்தார். கிளிநொச்சியில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் அரசுக்கு துணை போய்விட்டார்கள். சீற்றம் கொண்டார் சுகாஷ். மாவட்டத்திலே அண்மை காலத்தில் ராணுவ ஆக்கிரமிப்பு அதிகரித்திருக்கிறது. பொன்னாவளியிலே சுண்ணக்கல் அகழ்வு என்று சொல்லி தமிழர்களுடைய காணிகளை ஆக்கிரமிக்கின்றார்கள். நாச்சிக்குடாவிலே தமிழ் பாடசாலையை பெயர் மாற்றுகின்றார்கள். உருத்திரபுரீச்சரம் ஆலயத்தில் அகழ்வு பணிக்காக விகாரையை தேடுகிறார்கள். இறுதியாக தமிழ் தேசத்தினுடைய தலைநகர் கிளிநொச்சியினுடைய மையத்திலே அமைந்திருக்கின்ற சந்திரன் பூங்காவை ஆக்கிரமிக்க ராணுவம் முற்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இன்று கிளிநொச்சியிலே சரியான மக்கள் பிரதிநிதிகள் கிடையாது. அனைவரும் அரசுக்கு விலை போய்விட்டார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ராணுவமும் அரசும் கிளிநொச்சி மண்ணை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது. இதற்கு எதிராக இன்றைய தினம் பல நூற்றுக்கணக்கான மக்களை திரட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இது ஆரம்பம் மட்டும்தான். ராணுவம் உடனடியாக தனது ஆக்கிரமிப்புகளை நிறுத்த வேண்டும், அல்லது இன்னமும் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ராணுவத்தினருடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம். இது எங்களுடைய மண். இந்த மண் எங்களின் சொந்த மண். ராணுவ ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படுகின்ற வரை எங்களுடைய போராட்டங்கள் விட்டுவிட்டு தொடரும். இத்துடன் நமது செய்திகள் முடிவடைகின்றது. வணக்கம்.